ஒரு காட்டின் ராஜாவா சிங்கம் ஒன்று இருந்துச்சு. அந்த சிங்கராஜா தன்னுடைய கம்பீரத்தாலையும் வீரத்தாலையும் காட்டில் நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் எல்லாத்தையுமே தீர்த்து ரொம்பவே சிறப்பாக தன்னுடைய ஆட்சியை புரிஞ்சுக்கிட்டு வந்துச்சு. கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறம் அந்த சிங்கத்துக்கு வயசான காரணத்தினால முன்ன மாதிரி ஓடி ஆடி வேட்டையாடவும் முடியாமல் அங்கே நடக்கிற பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு கொடுக்கவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இதையெல்லாம் ஒரு தந்திரக்கார நரி கவனிச்சுக்கிட்டே இருந்துட்டு உடனே எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு, நம்ம சிங்கராஜாவுக்கு வயசான காரணத்தினால அவரால் முன்ன மாதிரி வேட்டையாடவும் முடியல, எல்லா பிரச்சனைக்கும் உடனடியாக தீர்வும் கொடுக்க முடியல, அதனால் சிங்கத்தை விட புத்திசாலித்தனத்தில் யார் பலமாக இருக்காங்களோ அவங்கள அரசனாக தேர்ந்தெடுங்கன்னு சொன்னிச்சு. இந்த தந்திரக்கார நரியோட பேச்சில் மயங்கின எல்லா மிருகங்களும் சேர்ந்து இந்த தந்திரக்கார நரியவே அரசனாக தேர்ந்தெடுத்துச்சுங்க. இதை கேள்விப்பட்ட சிங்கராஜாவுக்கு, ஐயோ, உடல் வலிமையே இல்லாத இந்த நரியை எப்படி அரசனாக தேர்ந்தெடுத்தாங்க, இது ரொம்ப தப்பான முடிவாக இருக்கே அப்படின்னு நினச்சிச்சு. ஆனால் இதை யார்கிட்டையுமே சொல்லாமல் அது தன்னுடைய வேலையை மட்டுமே பார்க்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த காட்டில் இருந்த ஓநாய் கூட்டத்துக்கும் கரடி கூட்டத்துக்கும் இடையில பெரிய சண்டை வந்துச்சு. இதையெல்லாம் பார்த்த மற்ற மிருகங்களுக்கு, ஐயோ, நம்ம காட்டோட அமைதியே பாழா போச்சேன்னு சொல்லிட்டு புது அரசனான நரிக்கிட்ட போயிட்டு இந்த சண்டையை எப்படியாவது நிறுத்துங்க அப்படின்னு சொன்னிச்சு. இதை கேட்ட நரியும் நம்ம தான் அரசன் அப்படின்ற கர்வத்தில் அந்த ஓநாய் கூட்டத்திட்ட போயிட்டு சண்டையை உடனடியாக நிறுத்துங்கன்னு சொன்னிச்சு. இதை கேட்ட அந்த ஓநாய் கூட்டங்க ரொம்ப கோவத்தோட நரியை அழைச்சி துரத்தி விட்டுருச்சுங்க. துரத்தி விடப்பட்ட அந்த நரி நேராக கரடி கூட்டத்துக்கு டீம் போயிட்டு சண்டையை நிறுத்துமாறு சொன்னிச்சு. கரடி கூட்டமும் பதிலுக்கு அந்த நரியை அடித்து துரத்தி விட்டுருச்சுங்க. இதெல்லாம் பார்த்து அந்த நரிக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு, ஒரு காட்டை ஆட்சி புரியணும்னா நமக்கு உடல் வலிமை வேணும், புத்தி கூர்மை மட்டும் பத்தாது, தந்திரம் மட்டும் பத்தாது, உடல் வலிமையோடு இருக்கிற அந்த புத்திசாலித்தனம் தான் ஒரு காட்டுக்கே அரசனாக இருக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிச்சு. உடனே எல்லா மிருகங்கள்ட்டையும் போயிட்டு, நான் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்க எனக்கு தகுதி இல்லைன்றதை நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி பகிரமாக மன்னிப்பு கேட்டுச்சு. எல்லா மிருகங்களும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நேராக பழைய ராஜாவான சிங்கத்துக்கிட்ட போயிட்டு நடந்த பிரச்சனையை கூறி இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க ராஜான்னு சொன்னிச்சுங்க. உடனே அந்த வயசான சிங்கராஜாவும் யோசிச்சார். உடனே பக்கத்து கட்டில் என்னோட தம்பி சிங்கம் ஒன்று இருக்குது, அந்த சிங்கத்தை போயிட்டு கூட்டிட்டு வாங்க, அவரை அரசனை நியமித்து இந்த காட்டை ஆட்சி புரியலான்னு சொன்னிச்சு. உடனே ஒரு குரங்கு கூட்டங்கள்லாம் சேர்ந்து தன்னுடைய அண்ணனான சிங்கராஜா கூறியதை தம்பி சிங்கத்திட்ட கூர்னுச்சு. உடனே தம்பி சிங்கமும் அந்த காட்டுக்கு விரைந்து வந்து அரசனாக பொறுப்பேற்றுக்கிட்ட அந்த தம்பி சிங்கம் உடனடியாக ஓநாய் கூட்டத்துக்கிட்ட போயிட்டு சண்டையை நிறுத்துமாறும் கரடி கூட்டத்துக்கிட்டையும் போயிட்டு சண்டையை நிறுத்துமாறும் கூர்னுச்சு. இந்த சிங்கத்தோட கம்பீரத்தையும் வீரத்தையும் பார்த்த ஓநாய் கூட்டமும் கரடி கூட்டமும் உடனே நாங்கள் சண்டையை நிறுத்திக்கிறோன்னு சொல்லி சண்டையை நிறுத்திடுச்சுங்க. காட்டிலையும் பழையபடியே அமைதி திரும்பிடுச்சு. மற்ற மிருகங்களுக்கும் புரிஞ்சிச்சு, ஒரு தந்திரமும் புத்திசாலி மட்டும் பத்தாது, உடல் வலிமையும் இருந்தாதான் ஒரு காட்டில் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியுன்றதை புரிஞ்சுக்கிட்டு சிங்கராஜாவை பாராட்டுனுச்சுங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆன்லைன் ஆப். Buymote e-shopping app is one of the online shopping app. This app available in Play Store. உங்களுக்கு வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்களும் செக் பண்ணிவிட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். நீங்களும் பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. பொருட்களோட எல்லா குவாலிட்டியுமே அந்த ஆப்பில் ரொம்பவே கிளியராக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல்